ஹாய் கைஸ், வெல்கம் டு பென்ஷோ தமிழ். நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 1300 வருஷம் பழமையான ஒரு கோயிலில் தான் இருக்கும். இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்க நார்த்தாமலைன்ற ஏரியாவில் தான் இருக்குது. இந்த கோயிலோட பேர் கடம்பர் மலை. முதல்ல நார்த்தாமலையோட வரலாற்றை பற்றி பார்த்துடலாம். நார்த்தாமலை நாரதர் தங்கியிருந்தனால இந்த ஏரியாவுக்கு நார்த்தாமலைன்னு பேர் வந்ததாகவும், ஒரு காலத்தில் நகரத்தார்கள் அதிகமாக வாழ்ந்தனால நகரத்தார் மலைன்னு சொல்லப்பட்டு மருவி நார்த்தாமலைன்னு பேர் பட்டதாகவும் சொல்லப்படுது. நகரத்தார்னா வேற ஒன்றும் இல்லைங்க, நம்ம நாட்டுக்கொட்டை சட்டி அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க, அவங்க பேர் தான் நகரத்தார் அப்படின்னு வைக்கப்பட்டிருக்கு. இந்த ஊர் வெறும் கல்லுடைக்கிற ஏரியாவும் மொட்டை பாறைகளாகவும் மட்டும் இல்லாமல் ஒரு காலத்தில் செல்வ செழிப்பு மிக்க ஒரு வணிகத்தலமாக திகழ்ந்திருக்கு. நார்த்தாமலை குன்றுகள் உருவானத்துக்கு ஒரு அற்புதமான கதை ஒன்று இருக்குது. ராமாயணத்தின்படி சஞ்சீவி மலையை தூக்கிட்டு அனுமான் ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் மூலிகை தரத்துக்காக கொண்டு போகும்போது அதில் ஒரு 9 துண்டுகள் உடஞ்சி விழுந்தது தான் இந்த 9 மலைகளும். அதனால தான் இந்த நார்த்தாமலையை சுற்றி இருக்க 9 குன்றுகள்லேயுமே மூலிகை செடிகள் அதிகமாக காணப்படுது. இப்படி இந்த 9 குன்று மலைகளும் சேர்ந்தது தான் இந்த நார்த்தாமலை. அந்த 9 குன்று மலைகள் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். மேலமலை, கோட்டை மலை, கடம்பர் மலை, பறையன் மலை, ஆளுருட்டி மலை, மண்மலை, பொம்மை மலை, பொன்மலை அப்படின்னு சொல்லி 9 குன்று மலைகள் இந்த இடத்துல இருக்குது. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது அந்த கடம்பர் மலை. கிபி 7ஆம் நூற்றாண்டுலேருந்து 9ஆம் நூற்றாண்டு வரை இந்த இடம் பல்லவர்களோட ஆட்சி காலத்தில் இருந்திருக்கு. அப்போ அந்த சமயத்தில் தான் பக்கத்தில் விஜயாலய சோழீஸ்வரம் அப்படின்னு சொல்லி ஒரு கோயில் இருக்குது. அந்த இடத்துல இருக்கிற குடைவரையெல்லாம் அந்த பல்லவர்கள் காலத்தில் தான் அமைச்சிருக்காங்க. 10ஆம் நூற்றாண்டில் 1ஆம் ராஜராஜ சோழன் காலத்தில் இந்த இடத்துல கடம்பர் மலையில் ஒரு சிவாலயம் கட்டப்பட்டிருக்கு. இந்த மலையை சுற்றி இருக்க கடம்பர் மலை, கடம்பர் கோயிலை பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே அந்த மலையோட அடிவாரத்தில் எப்படி அந்த கோயிலை அமைச்சிருக்காங்கன்றது நல்லாவே தெரியும். பிரதான கோயிலை விட்டு தனியாக இருக்க 2 கோயில்கள் 13ஆம் நூற்றாண்டில் மாரவர்மன் சுந்தர பாண்டியனால் கட்டப்பட்டது. இந்த கோயிலுக்கு பக்கத்திலேயே மங்கள தீர்த்தம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்த்த குளமும் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க கோயில் முழுக்க ஒரு பாறையின் மேலே, அதாவது அதோட ஃபவுண்டேஷன் அப்படின்றதுக்கு எதுவுமே தோண்டாமல் ஒரு பாறையின் மேலே அப்படியே அமைச்சிருக்காங்க. இந்த கடம்பர் மலை கோயிலுக சுற்றியுமே ஒரு மிகப்பெரிய காம்பவுண்ட் வால் மாதிரி இருந்திருக்கு. அதோடைய எச்சங்கள் மட்டும்தான் நம்மளால் இப்போ பார்க்க முடியுது. சாதாரணமாக இந்த கோயிலை பற்றிய வரலாறோ இல்லை இதோட அமைவிடத்தையோ பற்றி சொன்னால் உங்களுக்கு பெருசாக எந்த ஒரு விஷயமும் தோணாது. ஆனால் இந்த வியூவில் பாருங்கள், இந்த இடம் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு சூப்பரான இடமா இருக்கும். கண்டிப்பாக நார்த்தாமலை போகும்போது இந்த இடத்தையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மட்டும் பிளான் பண்ணி போகாதீங்க. கண்டிப்பாக இந்த கடம்பர் மலையை மட்டும் நம்ம பார்க்குறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு நாள் முழுக்க செலவாகும். ஏன்னா அந்த அளவுக்கு அற்புதமான இடங்கள், இந்த மலையை சுற்றியுமே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி நிறைய இடங்கள் இருக்கும்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாருக்காவது ட்ரெக்கிங் போகிறது பிடிக்கும், மலை ஏறுறதுனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னாக்கா அவங்களுக்கு இந்த வீடியோ சஜஸ்ட் பண்ணுங்கள், இந்த இடத்த சஜஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த இடம் ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா எங்களுக்கே இந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஒவ்வொரு மலையும் ரொம்ப சாய்வாக இருக்கும். அந்த மலை மேலே தான் நம்ம ஏறி போகணும். ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருந்தது இந்த பிளேஸ் எங்களுக்கு. சஞ்சீவி மலையிலேருந்து உடஞ்சி விழுந்த 9 துண்டுகளில் ஒரு துண்டு கடம்பர் மலை. அதுவே இவ்வளோ பெருசுக்கு இருக்குது அப்படின்னாக்கா சஞ்சீவி மலை அப்படின்றது எவ்வளவு பெருசாக எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கும்னு சொல்லி நினைக்கும் போதே வா சூப்பர். கைஸ், இந்த வியூவில் இந்த மலையை பாருங்களேன். இந்த மலையை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? உங்களோட கம்ப்யூட்டர்லேயோ உங்களோட ஃபோனோட ஸ்க்ரீன் சேவர்லேயோ எத்தனை பேர் இந்த மலையை பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் இந்த சீனரியை பார்த்துருக்கோன்னு சொல்லி நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். கடம்பர் மலையோட உச்சியை ரீச் பண்ணிட்டோம். இந்த இடத்துலேருந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா டோட்டலாக நார்த்தாமலை சிட்டி, அங்கே இருக்க கோயில்கள், வீடுகள்னு எல்லா விஷயத்தையுமே நம்மளால் இங்கேருந்து பார்க்க முடியுது. இந்த கடம்பர் மலையோட அடிவாரத்தில் ஒரு இடம் குழி போல கொடையப்பட்டு ஒரு மிகப்பெரிய கல்வெட்டு பதிக்கப்பட்டிருக்கு. அந்த மிகப்பெரிய கல்வெட்டில் முதலாம் ராஜராஜ சோழன் காலகட்டத்தில் இருந்து சோழ அரசர்களுடைய கடைசி அரசரான 3ஆம் ராஜேந்திர சோழனோட கல்வெட்டு வரையுமே பதிக்கப்பட்டிருக்கு. இந்த கல்வெட்டு இப்போ கொஞ்சம் சேதமடைஞ்ச மாதிரி இருக்குது. ஏன்னா ஒரு பாறையவே வெட்டி அந்த பாறையிலேயே தான் கல்வெட்டு அப்படின்றது உருவாக்கியிருக்காங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் போய் இந்த விஷயத்தெல்லாம் பார்க்க முடியுமோ பார்த்துக்கங்க. ஏன்னா காலப்போக்கில் நிறைய விஷயங்கள் அழிஞ்சிக்கிட்டே வருது. ஏன்னா நம்ம பார்த்ததே ஒரு எச்சமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் எக்கச்சக்க கட்டுமானங்கள் இருந்து அது உடஞ்சி பக்கத்தில் விழுந்து கிடக்கிறதுக்கான நிறைய தடங்களை நம்மளாலையும் பார்க்க முடிஞ்சது. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ. அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.